வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரபின், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் கரியர் கவுன்சிலர். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் சூஸ் பண்ண நான் கைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த கரண்ட் இயரில் +2 முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவங்களோட பேரண்ட்ஸுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த கரண்ட் இயரில் +2 முடிச்சிருக்கீங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் மற்றும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களோட ஹையர் எஜுகேஷன் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு +2 ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க +2 முடித்ததுக்கப்புறமா அவங்களோட ஹையர் எஜுகேஷனை சூஸ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் ரொம்பவே கன்ஃப்யூஷனான ஒரு இடம். ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸோட சைட்லேருந்து சஜஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், ரிலேட்டிவ்ஸோட சஜஷன்ஸ், இப்படி பல விதத்தில் எப்படி கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளது ஒவ்வொரு சைட்லேருந்துமே அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக கோர்ஸ் சூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃபை கேள்விக்குறி ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அந்த நேரத்தில் சரியான கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய டைமில் அவங்க லைஃப் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான லைஃபாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹையர் எஜுகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஹையர் எஜுகேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு உள்ளதை அட்வான்ஸாக அவங்க டிசைட் பண்ணணும். இல்லை எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை ஹையர் எஜுகேஷனில் சூஸ் பண்ணால் அவங்க லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை பிகாம் இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் சூஸ் பண்ணிடலாம். பயாலஜி இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அவங்க ஹையர் எஜுகேஷனில் கோர்ஸ் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிலிட்டி. ஸோ கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது, அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதை இன்டெப்த்தாக படிக்கக்கூடிய அந்த நாலேஜ் வேணும். ஸோ எபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். இப்போ மேக்ஸில் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அல்டிமேட்டாக அவங்க எல்லா செமஸ்டர்ஸ்லேயும் மேத்தமேட்டிக்ஸை ஃபெயில் பண்ணி அப்புறமா அந்த கோர்ஸை இன்கம்ப்ளீட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்கள் கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னால் இது முடியுமா அப்படின்னு உள்ளதை செக் பண்ணி அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளதை அனலைஸ் பண்ணி இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் செக்டாரில் என்னென்ன ஜாப் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரில் என்னென்ன ஜாப் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, இல்லை அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு உள்ளதை நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபோர்த் என்ன அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி. நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் உங்களால் ஃபீ பே பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக பல கோர்சஸ் எடுப்பாங்க. பட் அவங்களோட ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயினால் பே பண்ண முடியாமல் ஃபைனலாக அந்த கோர்ஸில் இருந்து அவங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கோர்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக நீங்கள் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு உள்ளதை செக் பண்ணுங்கள். இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா லோன் பண்ண முடியுமா அப்படின்னு உள்ளதை செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அந்த ஜாபுக்கு இல்லை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கா அப்படின்னு உள்ள செக் பண்ணுங்கள். மேபி கரண்ட் டைமில் நல்ல டிமாண்ட் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறமா இல்லை ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறமா அந்த ஸ்டடீஸ் இல்லை அந்த ஜாப் இருக்குமா அப்படின்னு உள்ள சில நேரங்களில் கொஸ்டின் மார்க் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த ஃப்யூச்சர் க்ரோத்தை ஸ்டடி பண்ணிவிட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும்.
பல நேரங்கள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லப்பட்ட அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால நானும் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதனால இந்த கோர்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னால், அட் ப்ரெசென்ட் எது ரொம்ப வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கோ அதை சூஸ் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறமா அது வந்து வேலிட் இல்லாத ஒரு கோர்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை வந்து நம்ம வந்து செய்யாமல் பார்த்துடணும். ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 5 செக்லிஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே வேண்டாம். அப்புறமா எபிலிட்டி, உங்களால் அந்த சப்ஜெக்டை படிக்க முடியுமா அப்படின்னு உள்ளதை வந்து முதல்ல நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபீ பே பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கான்னு பாருங்கள். இந்த 5 ஃபேக்டரும் வந்து உங்களுக்கு ஒரே ஆங்கிளில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸை வந்து தைரியமாக வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோர்ஸை சூஸ் பண்ணக்கூடிய டெசிஷன் எடுக்கக்கூடிய டைமை நீங்கள் ரொம்ப சின்சியராக பண்ணுங்கள். இதை வந்து விளையாட்டாக பண்ணாதீங்க. சின்சியராக இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே டைமில் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்லிப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப் வந்து ஒரு வேதனையான ஒரு லைஃபாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பல வீடியோ உங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.